My dear students, this is class 11 maths chapter 3 trigonometry exercise 3.8 la question number 3 la subdivision 10 and 11 பார்க்க போறோம். First 10 பாத்தீங்கன்னா question என்னன்னா cos 2 theta equal to root 5 plus 1 by 4. நம்ம previous exerciseல இந்த root 5 plus 1 by 4 க்கு பதிலா cosல வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம். அதாவது cos 36 டிகிரிக்கு தான் root 5 plus 1 by 4 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சம் இருந்தது, ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சம், அதில் நம்ம சால்வ் பண்ணி இந்த ஆன்சர் எடுத்தோம். ஓகேவா? இப்போது 36 டிகிரின்றதை நம்ம ரேடியன்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது ரேடியன்ஸில் எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா 36 இன்ட்டு பை பை 180. ஓகேவா? இப்போது இந்த 180 டிகிரியை நம்ம ஃபஸ்ட்டு 12 டேபிளில் அடிப்போமா, 6 டேபிள் அடிக்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன நம்பர்லேருந்து போகலாம். 6 6 ஆர் 36, 3 6 ஆர் 18, ஒரு 0 இருக்குது. அகெயின் 166, 5 6 ஆர் 30. அப்போ பை பை 5 யார் 36 டிகிரின்றது. அதாவது காஸ் பை பை 5 ஈக்குவல் டு ரூட் 5 ப்ளஸ் 1 பை 4னு எழுதலாமா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு பதிலாக காஸ் பை பை 5னு போட போகிறேன். அப்போ காஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு காஸ் பை பை 5. ஓகேவா? சரி, இப்போ ஸ்ட்ரெயிட்வே நம்ம ஆன்சருக்கு போயிடலாம். தீட்டா ஈக்குவல் டு 2n பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்பா n பிலாங்ஸ் டு இன்டீஜர். ஓகே, இங்கே நம்ம ஆன்சர் எழுதிக்கலாமா இதுக்கு? அப்போ தீட்டாவுக்கு பதிலாக 2 தீட்டா, அப்புறம் 2n பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்பாவோட பிளேஸில் பை பை 5. ஓகேவா? இப்போ தீட்டா தானே நமக்கு வேணும். தீட்டா இங்கே வச்சுட்டு 2 அந்த சைடு கொண்டு போகணுன்னா இதுக்கு அடியில் ஒரு 2 போடணும். இதுக்கு அடியில் 2 போடும்போது பைவால் மல்டிப்ளை ஆகிக்கும். அதாவது 2n பை பை 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் பை பை 5 இன்ட்டு 2. இப்போ இந்த 2 2 கேன்சல் ஆகிடும். அது போன பிறகு தீட்டா ஈக்குவல் டு n பை ப்ளஸ் ஆர் மைனஸ் பை பை 10 அண்ட் n பிலாங்ஸ் டு இன்டீஜர். லாஸ்ட் ஸ்டெப்பில் எழுதிக்கோங்க. நான் இங்கே எழுதலை, n பிலாங்ஸ் டு இன்டீஜர் லாஸ்ட் ஸ்டெப்பில் எழுதிக்கலாம். ஓகேவா? ஆன்சர் எழுதும்போது அதோடு சேர்த்து எழுதிக்கலாம். ஓகே, இப்போ சப்டிவிஷன் 11க்கு வாங்க. கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 cos ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் 7 cos எக்ஸு ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. ஓகே, நான் இந்த cos எக்ஸுக்கு பதிலாக சம் எம்ன்னு சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கிறேன். லெட் எம் ஈக்குவல் டு cos எக்ஸு. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்னா 2m ஸ்கொயர் மைனஸ் 7m ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் 2 3 6, அப்புறம் 6 1 is 6ன்னு பிரிக்கலாம். ரெண்டுத்துக்குமே மைனஸ் அப்ளை பண்ணுங்கள். பாருங்கள், சம் ஆஃப் த ரூட் மைனஸ் 7 வருது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால். பட் முன்னாடி நம்பர் இருக்குது, இது கடியில் 2, இது கடியில் 2. அதாவது எம் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ரெண்டுத்து கடியில் போடுறோம். அப்புறம் 1 2 is 2, 3 2s are 6, பட் மைனஸில். அப்போ ரெண்டு ஃபேக்டர் எம் மைனஸ் 3 அண்ட் எம் மைனஸ் 1 பை 2 ஈக்குவல் டு 0. அப்போ எம் ஈக்குவல் டு 3ன்னு ஒரு ஆன்சரும் எம் ஈக்குவல் டு 1 பை 2ன்னு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இப்போ எம்மை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். எம்மோட வேலை முடிஞ்சிடுச்சு. ரீப்ளேஸ் எம். அப்போ எம்முக்கு பதிலாக காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 3 அண்ட் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1 பை 2. ஓகேவா? இப்போது இந்த வேல்யூ எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும்? திஸ் வேல்யூ மஸ்ட் பி மைனஸ் 1, 1. பட் திஸ் டஸ் நாட் பிலாங் டு திஸ் இன்டர்வல். அதனால் இந்த ஆன்சரை நம்ம எடுத்துக்க மாட்டோம். திஸ் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு எழுதிடலாம். இதுக்கு வரலாம். இப்போ cos x equal to, நல்லா கவனிங்க, 1 by 2 காஸில் எந்த வேலைக்கு வரும்? பை பை 3, அதாவது 60 டிகிரி. ஸோ காஸ் பை பை 3ன்னு எழுதிக்கலாம். அப்போது இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துச்சு பாருங்கள், காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்பா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2n பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்பாவோட பிளேஸில் பை பை 3 அண்ட் n பிலாங்ஸ் டு இன்டீஜர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.